சஞ்சு சாம்சன் வாழ்க்கையை காலி செய்ய பார்த்த நபர்கள். காப்பாற்றிய டிராவிட். உண்மையை உடைத்த தந்தை. சஞ்சு சாம்சன் இந்திய அணியில் தேர்வு செய்யப்படாதது நீண்ட காலமாக சர்ச்சையாக இருந்தது. ஆனால் கடந்த ஓராண்டாக அவர் தொடர்ந்து இந்திய அணியில் இடம்பெற்று வருகிறார். ஆனால் தற்போது அவரது மாநில அணியான கேரள கிரிக்கெட் அமைப்புக்கும் அவருக்கும் இடையே மோதல் எழுந்து இருக்கிறது. இது குறித்து சஞ்சு சாம்சனின் தந்தை சில உண்மைகளை கூறியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு சஞ்சு சாம்சன் இனி கேரள மாநில அணியில் இடம்பெறவே முடியாது என கேரளா மாநில கிரிக்கெட் அமைப்பு முடிவு செய்து அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததாகவும், அப்போது சஞ்சு சாம்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மனமுடைந்து இருந்ததாகவும், அந்த சமயத்தில் ராகுல் டிராவிட் தொலைபேசியில் அழைத்து சஞ்சு சாம்சனுக்கு ஆறுதல் அளித்து அவர் மீண்டும் கிரிக்கெட் போட்டி ஆட வழிவகை செய்தார் எனவும் சஞ்சு சாம்சனின் தந்தை சாம்சன் விஸ்வநாத் கூறியிருக்கிறார். இந்த தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது தேசிய கிரிக்கெட் அகாடமியில் முக்கிய பொறுப்பில் இருந்த ராகுல் டிராவிட் சஞ்சு சாம்சனுக்கு உதவியிருக்கிறார். மேலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் டிராவிட் பொறுப்பில் இருந்தபோது சஞ்சு சாம்சனை அணியில் சேர்த்ததும் அவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து சஞ்சு சாம்சனின் தந்தை சாம்சன் விஸ்வநாத் கூறியது இதுதான். ராகுல் டிராவிட் குறித்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒருமுறை கேரளா கிரிக்கெட் அமைப்பு சஞ்சு சாம்சனை உடைத்து அவரது கிரிக்கெட் வாழ்வை அழைக்க முயன்றது. அப்போது டிராவிட் அதில் தலையிட்டார். சஞ்சு சாம்சன் இன்று எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கு நிச்சயம் ராகுல் டிராவிட் முக்கிய காரணம். எங்களுக்கு அரவணைப்பு மற்றும் தாராள மனப்பான்மை காட்டிய யாரையும் நான் மறக்க மாட்டேன். சஞ்சு சாம்சனுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவரது கிரிக்கெட் உபகரணங்கள் முதற்கொண்டு அனைத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். அப்போது நாங்கள் அனைவரும் வீட்டில் சோகத்துடன் அமர்ந்து இருந்தோம். அப்போது சஞ்சு சாம்சனுக்கு ராகுல் டிராவிட்டிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சஞ்சு சாம்சன் அப்போது மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு சென்றார். அவர் தொலைபேசி எடுத்தவுடன் அழுதார். அன்று எங்கள் வீட்டின் மனநிலை மாறியது. தொலைபேசியை வைத்தவுடன் ராகுல் டிராவிட் தான் பேசினார் என்று கூறினார். மேலும் சஞ்சு என்ன நடக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. அவர்கள் உன்மீது பொறாமையுடன் செயல்படுகிறார்கள். அதைப் பற்றி நீ கவலைப்படாதே. உனது மன உறுதியை விட்டு விடாதே. இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி செய்ய நீ தயாராக இரு. என டிராவிட் கூறியதாக தெரிவித்தார். ராகுல் டிராவிட் கேரள கிரிக்கெட் அமைப்பை விட வேறு ஒரு தளத்தில் செயல்பட்டு வந்தார். அதனால் சஞ்சு சாம்சனை தனது அரவணைப்பில் வைத்துக் கொண்டார். இவ்வாறு கூறினார் சஞ்சு சாம்சனின் தந்தை சாம்சன் விஸ்வநாத். ஐசிசி ஒருநாள் அணியில் 4 இலங்கை வீரர்கள். 2024ஆம் ஆண்டிற்கான ஐடோட்சி ஆண்கள் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் 4 இலங்கை ஸ்ரீலங்கா வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க, பதும் நிசங்க, குசல் மெண்டிஸ் மற்றும் வனிந்து சரங்கா ஆகியோரே ஐசிசி அணியில் இடம்பெற்றுள்ள இலங்கை வீரர்களாவர். பதும் நிசங்க கடந்த ஆண்டு 12 போட்டிகளில் பங்கேற்று 694 ஓட்டங்களை பெற்றார். அதில் 3 சதங்கள் 2 அரை சதங்கள் அடங்கியிருந்தன. குசல் மெண்டிஸ் 17 போட்டிகளில் பங்கேற்று 742 ஓட்டங்களை பெற்றுள்ளார். அதில் 1 சதம் 6 அரை சதங்கள் அடங்கியிருந்தன. சரித் அசலங்க 16 போட்டிகளில் பங்கேற்று 605 ஓட்டங்களை பெற்றுள்ளார். அதில் 1 சதம் 4 அரை சதங்கள் அடங்கியிருந்தன. வனிந்து சரங்க 10 போட்டிகளில் பங்கேற்று 26 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 19 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் என்ற சிறந்த பந்துவீச்சு பரிதியை அவர் பெற்றிருந்தார். இன்னும் 3 விக்கெட் வீழ்த்தினால் போதும். மாபெரும் வரலாறு படைக்கப் போகும் அர்ஷ்தீப் சிங். இந்திய டி20 அணியின் முன்னணி வேக பந்துவீச்சாளராக இருக்கும் அர்ஷ்தீப் சிங் இன்னும் 3 விக்கெட்கள் வீழ்த்தும் பட்சத்தில் உலகிலேயே விரைவாக 100 டி20 விக்கெட்களை வீழ்த்திய வேக பந்துவீச்சாளர் என்ற மாபெரும் சாதனையை படைப்பார். தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி20 தொடரில் அவர் விளையாடி வருகிறார். இந்த டி20 தொடரின் முதல் போட்டியில் அர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் இரண்டாவது போட்டியில் அவர் 3 விக்கெட்களை வீழ்த்த வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை இரண்டாவது போட்டியில் இந்த மைல்கல்லை எட்ட முடியாமல் போனாலும் இந்த தொடர் முடிவதற்குள் அவர் நிச்சயமாக 100 விக்கெட்களை வீழ்த்துவார். ஒருவேளை அவர் இரண்டாவது டி20 போட்டியிலேயே அர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்களை வீழ்த்தினால் அதன் மூலம் பல்வேறு சாதனைகளை செய்வார். அவற்றை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது டி20 போட்டியில் அர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்களை வீழ்த்தினால் டி20 கிரிக்கெட்டில் 100 விக்கெட்களை வீழ்த்திய முதல் இந்திய பந்துவீச்சாளர் என்ற சாதனையை செய்வார். மேலும் உலக அளவில் 100 டி20 விக்கெட்களை வீழ்த்திய வேகப் பந்துவீச்சாளர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பார்.
முன்னதாக பாகிஸ்தான் அணியின் ஹாரிஸ் ரவூஃப் 71 டி20 போட்டிகளில் இந்த சாதனையை செய்து இருந்தார். தற்போது 61 போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கும் அர்ஷ்தீப் சிங் தனது 62வது போட்டியிலேயே இந்த மைல்கல்லை எட்டி அந்த சாதனையை உடைப்பார். மேலும் உலக அளவில் 100 விக்கெட்டுகளை விரைவாக வீழ்த்திய பந்துவீச்சாளர்கள் வரிசையில் 3வது இடத்தையும் பிடிப்பார் அர்ஷ்தீப் சிங். இதற்கு முன் ஆப்கானிஸ்தான் அணியின் ரஷித் கான் 53 போட்டிகளில் 100 டி20 விக்கெட்களை வீழ்த்தியிருந்ததே சாதனையாக உள்ளது.